கஷ்டத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளுதல். இது எப்படி பாசிபிள்? நம்ம அன்றாடம் பண்ணிட்டு இருக்கிறது தான். நம்ம நிறைய பேர் தபஸ் இருப்போம், பாத யாத்திரை போவோம், உண்ணாவிரதம் இருப்போம், மலை கோயில் ஏறுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்டூரன்ஸ் தான் பில்ட் பண்ணுது. இப்போ நான் பாத யாத்திரை போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புலாம் வலிக்கும், ஆனால் நான் அந்த வலியை தாங்கிட்டே நான் கடவுளை பார்க்கணும்னு நடந்து போறேன். இப்போ நான் விரதம் இருக்கும்போது எனக்கு பசிக்கும், ஆனால் நான் பசியை பொறுத்து பழகிறேன். மலை கோயில் நான் ஏறும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கற்பூரம் வச்சுட்டு படிப்படியாக ஏறிட்டு இருப்பாங்க. மனசு பார்த்தீங்கன்னா வேகமாக போகக்கூடியது, ஆனால் அந்த மனசை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே கொண்டு போகும்போது அவங்களுக்கு நிதானம் வந்துடுது. இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்ல நம்ம விரதம் இருந்து பழக பழக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதை ஏத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளா விரும்பி ஏத்துக்கிற கஷ்டம் மாதிரியே தெரியாது. உதாரணத்துக்கு நான் ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாண்டு இருக்கேன். விளையாடும் போது நான் ஓடி ஆடி விளையாடுவேன், என் கை கால்லாம் வலிக்கும், ஆனால் அது தெரியாது. இதே என்னை வந்து கடைக்கு போக சொன்னா அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நான் விரும்பி கிரவுண்ட்ல விளையாடுறது எனக்கு கஷ்டமாவே தெரியல, விரும்பாம கடைக்கு போக சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி நம்ம ஸ்விம்மிங்கை வந்து ஸ்விம் பண்ணி தான் கற்றுக்கிறோமோ, சைக்கிள் எப்படி சைக்கிள் ஓட்டி தான் கற்றுக்கிறோமோ, அதே மாதிரி பொறுமையாக இருந்து தான் பழகணும். அதனால இந்த மாதிரி நான் தபஸ் இருந்து என் வலி தாங்குற சக்தியை வந்து நான் ஜாஸ்தி பண்ணும்போது நாளைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதை ஏற்றுக்கிறது எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்.